Hi friends, welcome to our channel Arul Tech Info. இன்னைக்கு ஒரு சூப்பரான லேட்டஸ்ட் அப்டேட்டட் இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான எக்ஸாம் டேட்ஸை வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதை பற்றின தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் அருள் டெக் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உடனடி அப்டேட்ஸ் வந்து மிஸ் பண்ணாமல் நீங்களும் தெரிஞ்சுக்கலாம். கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் இன்ஜினியர் இண்டஸ்ட்ரீஸ், ஜியாலஜிஸ்ட், கெமிஸ்ட், ட்ரக் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் ஆர்கிடெக்ட், ஜூனியர் மேனேஜர் ஃபைனான்ஸ் அண்ட் அக்கௌண்ட்ஸ், கியூரேட்டர் கெமிக்கல் கன்சர்வேஷன், ரிசர்ச் அசிஸ்டன்ட், ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்பெக்டர், ஜூனியர் அனலிஸ்ட், டிரான்ஸ்லேட்டர், அசிஸ்டன்ட் லைப்ரரியன் அசிஸ்டன்ட் கிரேட் 1, technical executive, mechanical, executive surveyor, executive geologist, deputy manager, system, dairying, secretarial officer, legal, foreman, marine, junior chemist, deputy manager, quality assurance, X-ray analyst, CCR operator, assistant curator, zoology, assistant curator, National Art Gallery, assistant curator, archaeology, botany, anthropology, Pudukkottai Government Museum, assistant curator, assistant tourist officer, chemist, block health statistician, ஸ்டோர் கீப்பர், அசிஸ்டன்ட் வேர்ஹவுஸ் மேனேஜர் உள்ளிட்ட 53 வகையான பதவிகளுக்கான போஸ்ட்டை நிரப்புவதற்கான எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் நடைபெறும் அப்படின்ட்டு டிஎன்பிஎஸ்சியால் வெளியிடப்பட்ட அந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட டைமில் ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1 ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கான அந்த டேட்டை மட்டும் சொல்லியிருந்தாங்க. மற்ற டெக்னிக்கல் சப்ஜெக்ட்டுக்கான எக்ஸாம்ஸ் எப்போ நடைபெறும் அப்படின்றத வந்து பர்டிகுலராக எக்ஸாம் டேட்ஸை வந்து மென்ஷன் பண்ணாமல் தோராயமாக வந்து அக்டோபர் மாதம் 14ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெறும் அப்படின்ட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இப்போது அந்த டேட்ஸ் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு எந்தெந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு என்னென்னக்கு எக்ஸாம் அப்படின்ற கம்ப்ளீட் எக்ஸாம் ஷெடியூலை வந்து டிஎன்பிஎஸ்சி அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டாங்க. ஸோ அதன்படி பார்த்திங்க அப்படின்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷனில் கொடுத்திருந்த மாதிரி 26/10/2024 காலையில் 9:30 மணிலிருந்து 12:30 மணி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. அதைத் தொடர்ந்து அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ், மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் உள்ளிட்ட இந்த 53 வகையான பணியிடங்களுக்கான அந்த தேர்வு ஒவ்வொரு சப்ஜெக்ட்ஸுக்கும் என்னைக்கு எக்ஸாம் அப்படின்ற கம்ப்ளீட் ஷெடியூலை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த ஷெடியூல் இதோ. ஸோ அதன்படி 14/10/2024 காலையில் 9:00 12:00 வரைக்கும் ஆர்கிடெக்சர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தவங்க எக்ஸாம்ஸை வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரியே 14ஆம் தேதி மதியம் 2:30 5 மணி வரைக்கும் பேசிக்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங், மைக்ரோபயாலஜிக்கான எக்ஸாம்ஸ் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 15ஆம் தேதி காலையில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், மெக்கானிக்கல், மேனுஃபேக்சரிங் ஆர் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸாம்ஸ் வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. அதே மாதிரி 15ஆம் தேதி மதியம் 2:30 5:00 வரைக்கும் டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிஸ்ட்ரி, யூஜி டிகிரி கெமிஸ்ட்ரி முடித்தவங்களுக்கான தேர்வுகள் நடைபெற இருக்குது. அதே மாதிரி 16ஆம் தேதி காலையில் லைப்ரரி அண்ட் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ், ஆர்கியாலஜி பிஜி டிகிரி, சான்ஸ்கிரிட் பிஜி டிகிரி, மைக்ரோபயாலஜி, கிளினிக்கல் ஃபார்மகாலஜி, ஜியாலஜி, ஃபுட் டெக்னாலஜி, ஃபுட் ப்ராசஸிங், டைரி டெக்னாலஜி, பயோகெமிஸ்ட்ரி உள்ளிட்ட பாடப்பிரிவுகளின் கீழ் தேர்வு நடைபெற இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி 16ஆம் தேதி மதியம் ஜியாலஜி பிஜி டிகிரி, எக்கனாமிக்ஸ், பயோடெக்னாலஜி போன்ற படிப்புகளுக்கான அந்த தேர்வு வந்து நடைபெற இருக்கிறது. 17ஆம் தேதி காலையில் எவாலுவேஷன் அண்ட் அப்ளைடு ரிசர்ச், ஃபிசிக்ஸ், பிஜி டிகிரியில் பாட்டனி, சுவாலஜி, கெமிக்கல் டெக்னாலஜி, ஃபைனான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டன்சி, டைரி கெமிஸ்ட் உள்ளிட்ட பாடப்பிரிவின் கீழ் வரக்கூடிய பதவிகளுக்கான அந்த தேர்வு வந்து 17ஆம் தேதி காலையில் 9:00 12:00 வரைக்கும் நடைபெற இருக்கிறது. 17ஆம் தேதி மதியம் 2:30 5:00 வரைக்கும் பாட்டனி, ஆந்த்ரோபாலஜி, டிராவல் அண்ட் டூரிசம், கெமிக்கல் இன்ஜினியரிங், டெக்ஸ்டைல் டெக்னாலஜி உள்ளிட்ட பாடப்பிரிவின் கீழ் வரக்கூடிய பதவிகளுக்கான தேர்வு நடைபெற இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி 18ஆம் தேதி லா, டைரி சயின்ஸ், கெமிஸ்ட்ரி, ஹிஸ்ட்ரி, ஆந்த்ரோபாலஜி படிப்புகளுக்கும், 21ஆம் தேதி சிவில் இன்ஜினியரிங், 21ஆம் தேதி காலையில் 9:00 12:00 வரைக்கும் சிவில் இன்ஜினியரிங்கான அசிஸ்டன்ட் இன்ஜினியர்ஸ் சிவில் தேர்வு நடைபெற இருக்கிறது அப்படின்ற ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதே மாதிரி 21ஆம் தேதி மதியம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கும், ஃபார்மசி ஆர் ஃபார்மக்யூட்டிக்கல் சயின்சஸ் படித்த மாணவர்களுக்கான தேர்வுகளும் நடைபெற இருக்குது அப்படின்ற ஒரு அறிவிப்பை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் வெளியிட்டிருக்காங்க. அதன்படி 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் மேத்தமெட்டிக்ஸ்க்கும், 22ஆம் தேதி மதியம் அக்ரிகல்ச்சர், ஜுவாலஜி படிப்புகளுக்கான தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. 23ஆம் தேதி பார்த்தீங்கன்னா காலையில் 9:00 12:00 வரைக்கும் ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் படித்த மாணவர்களுக்கான தேர்வுகள் நடைபெற இருக்கிறது. 26ஆம் தேதி மதியம் 2:30 5:00 வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் தேர்வுகள் நடைபெற இருக்குது அப்படின்ற ஒரு தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வந்து அஃபிஷியல்
எக்ஸாம் ஷெட்யூல் ஃபார் டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கம்பைன்டு டெக்னிக்கல் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் நான் இன்டர்வியூ போஸ்ட்டுக்கான ஷெடியூல்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு என்னைக்கு எக்ஸாம், எந்த டைமில் எக்ஸாம் அப்படின்ற தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததாக ஹால் டிக்கெட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரு 2 to 3 டேஸில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட்ஸை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஹால் டிக்கெட்ஸ் வந்து டிஎன்பிஎஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் tnpsc.gov.in அப்படின்ற வெப்சைட்டில் தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஹால் டிக்கெட் ரிலீஸ் ஆன உடனே நம்ம அதை பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு வீடியோவாக போடுறோம். மறக்காமல் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.